சைத்ர புராணம் 25ஆம் அத்தியாயம். சம்பு முனிவருக்கும் யானைக்கும் இடையிலான உரையாடல். யானை கூறியது: பிராமணரே, நான் கூறுவதை கேளுங்கள். எனது முந்தைய பிறவியின் கதையை நான் தமக்கு கூறுகிறேன். நான் காவிரி நதியின் வடக்கு கரையில் உள்ள ராமநாதபுரத்தில் வசிக்கும் ஒரு பிராமணன். ஆனாலும் நான் எல்லா அறிவியல்களையும் நிராகரித்த மிகவும் தீய மனநிலை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தேன். நான் செல்வம் மிகுந்தவனாக இருப்பதில் பெருமை கொண்டு வளர்ந்தேன். விபச்சாரிகளிடம் இன்பம் கொண்டேன். ஒருமுறை என் நண்பர் ஒருவர் என்னை இரவு உணவிற்கு அழைத்திருந்தார். பிராமணரே, தேனிலவு மாத சுக்லபக்ஷமான ஸ்ரீராம நவமி அன்று என் நண்பரின் இல்லத்தில் நான் சார்த்த விருந்து உட்கொண்டேன். அந்த பாவத்தினால் நான் யானையாக பிறந்தேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மாதமும் 9ஆம் நாள் நவமி திதியன்று உணவருந்தலாகாது. குறிப்பாக ஸ்ரீராம நவமி தினத்தில் அதை செய்யலாகாது. ஸ்ரீராம நவமி தினத்தன்று உணவை உட்கொள்வது கண்டிக்கத்தக்க விஷயமாகும். அவர் இந்த காட்டில் தங்களை சந்திக்க என்னை தூண்டிய புண்ணிய செயல் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட சம்பு முனிவர் தியானம் செய்து சிந்தித்து உணர்ந்தார். மதங்கா, உனது கடைசி பிறவியில் சைத்திர மாதத்தில் ராமநாதபுரத்தில் காவிரி நதிக்கரையில் ஒரு கணம் ஸ்ரீமத் ராமாயண கதையை கேட்டாய். அந்த புண்ணியத்தினால்தான் இந்த காட்டில் நீ என்னை சந்தித்தாய் என்றார். எதை குறித்தும் கவலை கொள்ளாதே. நான் சித்திரை மாதமான சைத்திர மாதத்தில் நீராடிவிட்டு திரும்பும் போது உன்னை தூக்கிச் செல்வதாக அவர் உறுதியளித்தார். இதையெல்லாம் கேட்ட சிங்கம் தம்மை சந்திக்க என் கடந்த ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று கூறும்படி சம்பு முனிவரிடம் கேட்டது. பின்னர் சம்புவானவர் மீண்டும் தியானம் செய்து யானையின் சிறப்பை உணர்ந்தார். உனது முந்தைய ஜென்மத்தில் ஸ்ரீராம நவமி தினத்தில் ராமேஸ்வரம் என்ற பெரிய நகரத்தில் உள்ள ராம தீர்த்தத்தில் நீராடி ராமேஸ்வரத்தின் இறைவனான சிவபெருமானை ராமநாத சுவாமியை தரிசனம் செய்தீர்கள். அதன் மூலம் கிடைத்த புண்ணியத்தால் இந்த காட்டில் என்னை சந்திக்க நேர்ந்தது. சிங்கமே, நான் கூறுவதை கேட்பாய். உங்களுடன் பேசிய பிறகு இந்த தேனிலவின் போது அயோத்தியில் உள்ள சரையு நதியின் ராம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பின்னர் அதே வழியில் காஞ்சி நகரத்திற்கு திரும்புவேன். பிறகு நான் உங்கள் இருவரையும் உயர்த்துவேன். என்னை சந்தேகிக்க வேண்டாம். நான் தம்மை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று நான் சத்தியம் செய்கிறேன். வேறொரு பெண்ணுடன் இன்பம் அனுபவிப்பதால் வரும் எந்த வகையான கண்டிக்கத்தக்க பாவமோ அந்த பாவம் உங்களை உயர்த்தாமல் விட்டு விடுவதால் வருகிறது. பிரம்மதேவரின் குரலை விழுங்கிய பாவமும் தம்மை உயர்த்தாமல் சென்றதற்காக என் தாயை சபித்த பாவமும் எனக்கு ஏற்படும் என்று கூறி அந்த மகா பிராமணர் யானையையும் சிங்கத்தையும் காட்டில் விட்டுவிட்டு தனது மனைவியுடனும் சிறுவனுடனும் சென்றார். பாதையில் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பிராமணர் வேறொரு பாதையில் இருந்து வந்து கொண்டிருந்த ராமலிங்கேஸ்வரருக்காக பாகீரதி நதியிலிருந்து நீர் சுமந்து வந்த ஒரு உன்னத பிராமணரை கண்டார். அந்த பெரிய பிராமணரை வணங்கி, சம்பு முனிவர் எங்கிருந்து வந்தார்? அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டார். நான் பிரயாகையிலிருந்து வருகிறேன். இந்த தேனிலவில் நான் நீராட அயோத்தி நகருக்கு செல்கிறேன். இப்போது தங்களை குறித்த விவரங்களை கூறுங்கள் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்ட சம்பு முனிவரானவர், சிவபெருமானே, நான் காஞ்சியிலிருந்து வருகிறேன் என்றார். அவர் சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் புனித நீராட அயோத்திக்கு செல்வதாகவும் கூறினார். சம்பு முனிவர் கூறியதை கேட்ட கற்பதிக விராத பாராயணன் மீண்டும், சிவகாஞ்சியில் சம்பு என்ற பிராமணர் இருப்பது தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவரது வார்த்தைகளை கேட்ட சம்பு முனிவர் மீண்டும் அவரிடம், அங்கே சம்பு என்ற பெயர் கொண்ட பலர் இருக்கிறார்கள் என்றார். அவர் கர்க்கிய கோத்திரத்தில் பிறந்த துண்டியின் மகன் சம்பு என்ற பிராமணரை தங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவருடைய மற்றொரு பெயர் சூர்யா. அவர் கூறு என்றார். அவர் தனது குல பெயர்களையும் பிற பெயர்களையும் குறிப்பிட்டதை கேட்ட அந்த உன்னத பிராமணர் அவர் கேட்பது தன்னை குறித்தது என்பதை அறிந்து அவரிடம் இந்த வழியில் அன்பாக பேசினார். 25ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.